ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு buds2bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ள ஒரு குறிப்பு சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருமே சிறுதானிய ஃபுட்டுக்கு மாறிட்டுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டுருக்கோம். இந்த சிறுதானியம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய வகை சிறுதானியம் நம்ம இப்போ பழசுலேருந்து மாறி இப்போ நிறைய சாப்பிட்டுட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, நல்ல ஒரு ஃபில்லிங்காக வச்சுக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருமே அந்த ஃபுட்டுக்கு மாறிட்டுருக்கோம். அதில் ஒரு சில ஃபுட்டு ஒரு சில அலர்ஜியை உண்டாக்கும். இது என்னோட அம்மாவுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் அது வீடியோவாக போட்டிருக்கேன். நிறைய பேர் அந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு இது தெரிஞ்சுது. அதை நான் வீடியோவாகவும் எடுத்திருந்தேன். அது என்ன, இந்த வரகரிசி ஒரு வித ஸ்கின் அலர்ஜியை உண்டாக்குது. என்னென்னா பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்குமே கிடையாது. மெயினாக டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வரகரிசியை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரனால ஸ்கின்னில் லைட்டாக அரிப்பு, தேமல், தடிப்பாக வர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இதை நான் 2-3 பேர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ ரீசெண்டாக என்னோடய மதரின்லா கூட அதே மாதிரி ஆச்சு. ஸோ டாக்டர்கிட்ட கேட்டப்போ சொன்னாங்க, ஒரு சில ஃபுட்டு ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ அது இந்த மாதிரி அலர்ஜி உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டப்போ இந்த மில்லட் நாங்கள் சொன்னோம். அப்போ சொன்னாங்க, இந்த வரகரிசினால் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு சில மில்லட்ஸை சேர்த்துக்கோங்க அப்படின்னாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு எந்த அலர்ஜியும் வரல அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு இந்த வரகரிசி கஞ்சி, சத்து மாவு இதெல்லாம் பண்ணுறப்போ ஒரு புதுவித அலர்ஜி, அரிப்பு இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா கட்டாயம் இதை சாப்பிட்றத நிறுத்திடுங்க. இல்லை உங்களுக்கு அதனால் அலர்ஜி அது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் டாக்டரை கூட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வரகரிசியில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நம்ம நிறையா டயபெட்டிஸ்க்கு நல்லதுன்னு சொல்லி தான் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். பட் இது பார்த்திங்கன்னா அரிப்பு வர்றது நார்மலாக இருக்க பர்சன்ஸோட டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அதிகமாகவே வருது. ஏன்னா நான் என் மாமியாருக்கும் பார்த்துருக்கேன், அம்மாவுக்கும் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ அவங்களும் ஒரு நிறைய கேசஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. நான் ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு வேறு சில மில்லட் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து மில்லட்டே எடுத்துகிட்டு இருக்கிறதும் நம்மளோட உடம்புக்கு நல்லது கிடையாது. நம்ம பிரித்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளை மில்லட்னா ஒரு வேளை நார்மல் ஃபுட் அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி டயட்டில் இருக்கவங்க கண்மூடித்தனமாக 3 வேளையுமே மில்லட் சாப்பிட்றாங்க. இது என்ன ஆகுதுன்னா நமக்கு டைஜஷனில் நிறைய ப்ராப்ளம் உண்டாக்குது. நீங்கள் மில்லட் எடுத்துக்கோங்க, தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மீல் நம்ம மில்லட் வச்சுக்கிட்டு மீதி இருக்க மீல் நார்மலாக பேலன்ஸ்டாக சாப்பிட்ணும். நம்மளால் ஃபுல்லாகவே மில்லட்டே 3 வேளையுமே எப்போயுமே லைஃப் லாங் சாப்பிட முடியுமான்னு கேட்டால் சாப்பிட முடியாது. ஸோ மத்தியானம் ஒரு வேளை நீங்கள் மில்லட் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா காலையில் நைட்டு வேறு ஃபுட்டு சாப்பிடுங்க. தொடர்ந்து இதே சாப்பிட்றனால நமக்கு நிறைய டைஜஷன் ப்ராப்ளமும் வரும். அதனால் டயபெட்டிக் பேஷண்ட் இப்போ எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு சில பேருக்கு, எல்லாத்துக்கும் இந்த அரிப்பு பிரச்சனை வர்றது கிடையாது. ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அரிப்பு இருக்குது, ஏற்கனவே அரிப்பு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்பவும் இந்த மில்லட் எடுத்துக்கிறப்ப அரிப்பு இப்போ அதிகமாகிருச்சுன்னா அதனால வேறு சில தொந்தரவெல்லாம் வர ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் அது புண்ணாயிருச்சுன்னா அது ஆறத்துக்கே ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால் நமக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி ரியாக்ஷன் இருக்குன்னா இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.